வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இப்போ ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்றது தான். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும். ஆல்ரெடி ஆன்சர் கீ எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுவாங்க அப்படின்றத நம்மளோட சேனல் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசா வந்து ஆன்சர் கீ லிங்க் ஜென்ரேட் பண்ணிட்டு நிறைய வாட்ஸ்அப் குரூப்லயும் நிறைய டெலிகிராம் சேனல் குரூப்லயும் ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம ஷேர் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த லிங்க்ல இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஆன்சர் கீ பார்க்குற மாதிரி தான் இந்த லிங்க் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ரோல் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி 2024 சிஏபிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த டீடைல்ஸ் மட்டும் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ வந்து காமிக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைட்ல இருந்து வந்து ஃபேக் லிங்க். ஓகேங்களா, இது வந்து அஃபிஷியல் லிங்க் கிடையாது, இது ஃபேக் லிங்க். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆன்சர் லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் லிங்க் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து நம்ம எஸ்எஸ்சி சைடில் விடலை. ஓகேங்களா, ஸோ அது எப்படி விடுவாங்க அப்படின்னா ssc.gov.in இது புது வெப்சைட் நம்ம எஸ்எஸ்சில இருந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பழைய வெப்சைட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வெப்சைட்ல தான் என்ன ரெக்ரூட்மெண்ட் இதுக்கப்புறம் வரப்போகுதோ எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். ஆல்ரெடி இப்போ நடந்து முடிஞ்சது கூட இதுக்குள்ள தான் நம்ம வந்து ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஆன்சர் கீயாக இருக்கட்டும், அட்மிட் கார்டாக இருக்கட்டும், இதுக்குள்ள தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்சர் கீ அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோரண்டம் நோட்டீஸ் மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க் ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து ஸோ ஆன்சர் கீ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆன்சர் கீ வந்து இன்னும் அஃபிஷியலாக நம்மளுடைய எஸ்எஸ்சி சைட்லேருந்து விடலை. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி சைடில் இருந்து ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆன்சர் கீ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதிக்கு மேலே இருந்து 12ஆம் தேதிக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12, 13, 14, 15 இந்த டேட்டுக்குள்ள கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கீ வந்துடும். ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ஓவரால் ரிசல்ட் அதாவது ஜூன் ஜூலையில் எல்லாமே நம்மளுடைய மெடிக்கல் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிஞ்சிட்டு ஓவரால் ரிசல்ட் ஜூன் ஜூலையில் வந்துடும். ஏன் பிரதர் இவ்வளோ சீக்கிரமாக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறதுனாலையும் இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் 27 ஆகஸ்ட் வரப்போகுது. 2025 நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்எஸ்சி கேலண்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஆன்சர் கீ பார்த்துட்டு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடிக்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மார்க் என்ன இருந்தால் நம்ம தைரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஆன்சர் கீ பார்த்துருங்க. முதல்ல ஆன்சர் கீ பார்த்துட்டு ஸோ உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 70+ இருந்தால் கண்டிப்பாக ஒரு 70+ இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள், தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓவரால் ரிசல்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா, 70+ இருந்தாவே கண்டிப்பாக இனிமேல் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, நீங்கள் எழுதிட்டு இருக்க கொஷினை பொறுத்து ஆன்சர் கீ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து 70 கொஷின் 70 மார்க்குக்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேம் வந்துடும். என்ன பிரதர் சொல்கிறீங்க, 70 மார்க் அப்படின்றது நான் ஒரு ப்ரிடிக்டில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் கட் ஆஃப் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கொஞ்சம் மாடிஃபையாக தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கிறதுனால கட் ஆஃப் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக 70+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஃபிஷியலாக வந்து நம்மளுடைய ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்தியன் ஆர்மி 2024 நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அந்த அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனை பற்றின டீடைல், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணுறது டீடைல், அதுக்கப்புறம் COVID-19 பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கான டீடைல், அதுக்கப்புறம் 50 டேஸுக்கான ஜிடி என்ட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஸ்டடி பிளான், இந்த மாதிரி எல்லாமே இந்தியன் ஆர்மி பற்றின முழுமையான தகவலும் இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் கீ வந்து இன்னும் வரல. ஓகேங்களா, இந்த லிங்க் வந்து ஃபேக் லிங்க். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஏமாறாதீங்க. ஸோ தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன்